Hi friends, so in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா OpenCartல information and attributes menu ஓட purpose என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். So உங்களோட admin panelக்கு login பண்ணிக்கோங்க. இதுல இந்த catalog அப்படிங்கற மெனுல இருக்கிற இந்த information and attributes ஓட purpose என்ன, இது எப்படி front end கூட அதாவது வெப்சைட் கூட லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். So first நம்ம information மெனுவை பார்ப்போம். So information மெனுங்கிறது ஒண்ணும் இல்ல, உங்களோட front endல பாத்தீங்கன்னா இந்த bottomல பாத்தீங்கன்னா some links எல்லாம் இருக்கும். most of the websiteல பாத்தீங்கன்னா இந்த footerல பாத்தீங்கன்னா about us, privacy, terms and condition, FAQ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்லாம் கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஃபர்மேஷன்ங்கிற செக்ஷன். ஸோ உங்களுக்கு புதுசாக ஒரு செக்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ 2 languages நான் இங்கே எனேபிள் பண்ணியிருக்கனால எனக்கு சைனீஸ் அண்ட் இங்கிலீஷில் 2 இதுலேயும் கண்டென்ட் கேட்குது. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெமோ அப்படின்னு ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஃபூட்டரில் டிஸ்பிளே ஆகணும்னு வச்சுக்கோங்க. அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன், உங்களோட மெட்டா டைட்டில், இதுதான் வந்து உங்களோட கூகுள் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறப்போ இந்த டைட்டில் டிஸ்பிளே ஆகும். இது அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த டைட்டில் கீழே டிஸ்பிளே ஆகும். இந்த கீவேர்ட் பஸ்ஸில் தான் உங்களுக்கு கூகுளில் வந்து சர்ச் ஆகும். ஸோ இந்த டீட்டெயிலாக ப்ராப்பராக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டா அப்படிங்கிறதுல உங்களோட ஸ்டோருங்கிறது டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டோர் தான் வச்சுருக்கேன். ஸோ டிஃபால்ட் ஸ்டோரு. ஸோ பாட்டம் அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா, உங்களோட இந்த ஹோம் பேஜில் எல்லா பேஜ்லேயும் காமனாக ஃபுட்டர் இருக்கும். அந்த பேஜில் கீழே இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு அந்த மெனு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா மட்டும் எனேபிள் பண்ணுங்கள். எனக்கு டிஸ்பிளே ஆகணும், நான் எனேபிள் பண்ணிவிட்டேன். எத்தனாவது ஆர்டரில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். 5th ஆர்டர்னா 5th ஆர்டர். ஸோ இது SEO உங்களோட கீவேர்டு, உங்களோட சைனீஸ் கீவேர்டு அண்ட் இங்கிலீஷ் கீவேர்ட். டிசைன் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அபவுட்டஸ் பேஜுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜுக்கு ரீடைரக்டரில் இந்த டிசைன் லே அவுட்டை தான் சூஸ் பண்ணுறது. எனக்கு இப்போ என்ன லே அவுட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த எம்டி அதை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எரர் த்ரோ பண்ணுது, என்ன எரரோ அதோட கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய வேலிடேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சேவ் பண்ணியாச்சு. ஸோ நான் டெமோங்கிற ஒரு லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபூட்டரில் போய் பார்த்தீங்கன்னா டெமோ அப்படிங்கிறது 5th பொசிஷனில் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. சப்போஸ் இந்த பேஜுக்கான டிசைன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி இருக்க லேஅவுட்லேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லேஅவுட் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு வந்து அக்கௌண்ட்டோட லேஅவுட் வேணும் அப்படின்னா நான் அக்கௌண்ட்டோட லேஅவுட்டை சூஸ் பண்ணி சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த அக்கௌண்ட்டோட லேஅவுட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது இந்த பக்கம் அக்கௌண்ட் டீடைல்ஸ், இந்த பக்கம் அந்த டெமோக்கான கண்டென்ட்டோட டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து இன்ஃபர்மேஷன் மெனுவோட ஒர்க்கிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரிபியூட்ஸ் மெனு பார்க்க போகிறோம். ஸோ அட்ரிபியூட்ஸுங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூசர் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம OpenCartல என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் OpenCartோட வெப்சைட்க்கு போய்க்கோங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆகிற இடத்துலையும் இந்த தேர்டாக ஒரு ஐக்கான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கம்பேர் திஸ் ப்ராடக்ட், அதாவது ரெண்டுமே சிமிலர் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த ப்ராடக்ட் A, இந்த ப்ராடக்ட் B ரெண்டுமே வந்து ஒரே ஃபேமிலி, அதாவது ஒரே கேட்டகரி ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதில் எது பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னு கஸ்டமர் வந்து சூஸ் பண்ண நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் யூஸ் பண்ணுறதா இந்த கம்பேர் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த கம்பேருங்கிற ஆப்ஷனுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த அட்ரிபியூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ரிபியூட் குரூப் ஆட் பண்ணுறோம். அதாவது ஒரு சைஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட் குரூப்பில் நிறையா டைப் ஆஃப் சைஸஸ் இருக்கும். அதனால் காமனாக சைஸ் ஆட் பண்ணிட்டு அந்த அட்ரிபியூட் கூட என்னென்ன லிஸ்ட்லாம் வருமோ அதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்காக இந்த அட்ரிபியூட் லிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம அசைன் பண்ணால் மட்டும்தான் கஸ்டமர் வந்து இந்த கம்பேர் அப்படிங்கிறது கொடுத்தாங்கன்னா அது 2 ப்ராடக்ட்டையும் மல்டிபிள் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டும். ஸோ நான் எப்படி இந்த அட்ரிபியூட் ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போது அட்ரிபியூட் குரூப், ஃபஸ்ட் நம்ம அட்ரிபியூட் குரூப் ஆட் பண்ணணும். இப்போ நான் அட்ரிபியூட் குரூப் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா சைஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட் குரூப், ரெசல்யூஷன் அப்படிங்கிற அட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன். ஸோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மொபைலுக்கும் ஒரு டைப்பில் இருக்கும். ஸோ அதனால் ரெசல்யூஷன் ஆட் பண்ணிவிட்டு அந்த இதில் என்னென்ன டைப்பில் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணுறேன். ஸோ என்னோடய அட்ரிபியூட் நேம் இது தான். ஸோ நான் எதுக்கு கீழே ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் ரெசல்யூஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 200 ரெசல்யூஷன். ஸோ இப்போ நான் வந்து ரெசல்யூஷன் அட்ரிபியூட் குரூப்பாக ஆட் பண்ணிவிட்டேன், அட்ரிபியூட்ஸும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அதை ப்ராடக்ட்க்கு நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 2 ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், மொபைல் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த 2 ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். HTSC HT இந்த ப்ராடக்ட்டை இங்கே சர்ச் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்க்கு போயிட்டு நம்ம அந்த ஆட்ரிபியூட்ஸை அசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல அதை டைப் பண்ணி என்ன ஆட்ரிபியூட் குரூப்போ அதை சூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோடது வந்து ரெசல்யூஷன். அதில் நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா 200 இதோட வேல்யூ. நெக்ஸ்ட் இன்னொன்று ஆட் பண்ணோம் 240. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்க்கு நான் ஆட் பண்ணிட்டேன். இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம், ஃப்ரண்ட் ஹேண்டில் போய்ட்டு இந்த ப்ராடக்ட்க்கு கம்பேர்னு கொடுத்தீங்க அப்படின்னா கம்பேரிஷன் ஆட் ஆகிடும். அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணி காட்டும். ஸோ இந்த இடத்துல ரெசல்யூஷனுங்கிறது காமனாக வந்துட்டு ஸோ இந்த 2 ரெசல்யூஷன் நம்ம இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் அசைன் பண்ணோம், இந்த ப்ராடக்ட் அசைன் பண்ணலை. ஸோ ஈஸியாக வந்து யூசர் வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன கம்பேரிசன் இருக்குது, என்ன இதை விட அதிகமான ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற மெனு வந்து யூஸ் ஆகுது. இது வந்து n நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸை இங்கே கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டும். ஸோ அதாவது நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிக்க 2 ப்ராடக்ட்டை. ஓகே, இவ்வளோதான் வந்து உங்களோட அட்ரிபியூட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மெனு. தேங்க்யூ.